ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? நான் யூகேஜி எல் செக்ஷன் படிக்கிறேன். நான் யூகேஜி கே செக்ஷனா? கிளாஸ் மாற்றிட்டாங்களா? நல்லா படிப்பியா நீ? என்ன படிப்ப? ஏபிசிடி கானாச்சா, அப்புறம் அப்புறம் திருக்குறள் சொல்லு. திருக்குறள் அயமுள்ள ஏற்றலாம் ஆதி பகவான் உதய தேவையுள்ளது தீரா சுத்தப்போர் உள்ளாரோ ஆறாரே தமிழர் சுத்தவடை. எப்போதும் யார் யாரை கேட்பினோ அப்புறம் எப்போதும் யாரை கேட்பினோ அப்புறம் மெய்ப்பொருள் கண்டதா அறிவே கக்க கஷ்டர கப்பவை கற்றப்பி இதுக்கா இதுதாக செல்லுத்து செல்வா செவி செல்வா அச்செல்வா செலுத்துள்ளம் தலை தீனால் சுட்டப்போ உள்ளாரோ மாறாதே நாவினால் சுட்டபடை. அப்புறம் எனக்கு தெரியாதே. எனக்கு சொல்லியே தரல எங்க மேம். நம்ம இப்போ எங்கே போகிறோம்? எங்கே கிளம்பியிருக்கோம்? பாப்பாவுக்கு ஊசி போட போகிறோம். எங்கே போகிறோம்? சரி இப்போ எங்கே போகிறோம்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே போகிறோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மருந்து வாங்கிட்டு மாத்திரை வாங்கிட்டு அப்புறம் இன்னொன்று மருந்து வாங்கிட்டு இன்னொன்று மருந்து வச்சுக்கிட்டு அப்புறம் இரும்பு மருந்து வாங்கிட்டு அப்புறம் வலி மருந்து வாங்கிட்டு போலாமா? பாய் சொல்லு. நாங்கள் போயிட்டு வீடியோ எடுக்க முடிஞ்சா பாய் ஃப்ரெண்ட்ஸ். சாவி கொடுத்துட்டியாம்மா? வா, இங்கிட்டு வா. வா, வண்டி எங்கே இருக்கு? வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து இன்ட்ரோ வந்து மியாவே கொடுத்துட்டாங்க. ஆனால் பேசணும்னு சொன்னாங்க, என்ன பேசுகிறதுமான்னு தெரியல. அதை நானே சொல்லி கொடுத்துட்டேன். பாப்பாவை ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு ஒரு பிளேஸ் போகிறோம், வாங்க எல்லாருமே பார்க்கலாம். பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். அங்கே போய்ட்டும் நான் பேசுகிறேன்னு மியா வந்துட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பஸ்ஸில் வந்து பாட்டு ஓடிட்டு இருந்துச்சிங்களா, அதனால தான் வாய்ஸ் கட் பண்ணிட்டேன். மியாவை பாருங்கள், ஹாய் சொல்லிக்கிட்டே தான் இருக்கா. போகிற வரைக்குமே ஹாய் சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டல்லாகிடுச்சிங்க. 1 வீக்காக உடம்பு சரியில்லை. போகிற நீட்டுக்கும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. என்னால் பதில் சொல்லவே முடியல. ஊசி போடக்கூடாதா, மருந்து தான் கொடுக்கணுமா, டாக்டர்கிட்ட சொல்லணுமா, அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க மேடம். வாலு அடங்கவே இல்லை, கொஞ்சம் கூட அடங்கவே இல்லை. கேள்வி கேட்டுக்கிட்டே வரா பாருங்களேன். சாப்பிடவே இல்லை. காலையிலேருந்து சாப்பிடாம பஸ் ஏறினது ரொம்ப மயக்கமாக வந்துட்டு.
வர நீட்டுக்கும் வீடியோ எடுத்துக்கிட்டே வாமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா பாப்பா. அதனால தான் எடுத்துகிட்டே வந்தேன். பேசிக்கிட்டே வந்தா. பாப்பாலாம் அதிகமாக எங்கேயும் வெளியில் கூட்டிகிட்டு போனதில்லை. ஸோ அம்மா கடைக்கு வந்துட்டோம். இதான் எங்கள் அம்மா கடை. அவினாஷை கண்டதும் ரொம்ப போயிட்டு ஓடி போயிட்டு ஹக் பண்ணி கிஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அவினா ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு. வந்துட்டு அவினாவே ரொம்ப பிடிக்கும். கடைக்கு போனதுமே ரொம்ப மயக்கம் வந்துட்டுங்க. அப்புறம் அம்மா தான் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. போயிட்டு அம்மா குடோனில் உட்காந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தீனாவை கூட்டிகிட்டு ஒரு பிளேஸ் போனோம். அவனுடைய ரொம்ப நாள் கனவு இதில் நிறைவேறிடுச்சு. தீனாவுக்கு அவின்னா உசுறு, அவிக்கும் மியாவுக்கும் அவின்னா உசுறு. யார் அது? அவி அண்ணா. யார் அண்ணன்? எங்க அண்ணா. இல்லை எங்க அண்ணன். வா அண்ணனா. அப்ப அண்ணன் சாப்பாடு ஊட்டி விட்டா சாப்பிடுவோம் தானே? மியா சாப்பிடவே சாப்பிடாதானே, அவி ஊட்டி விட்டா சாப்பிடும். அதிகமா தண்ணி குடிக்காத. போதும் எங்க அண்ணா கிட்ட சாப்பாடு இருக்கும். நாங்க லைலா கண்ணு சொல்றேன். இந்த அண்ணா ஊட்டி விட்டா சாப்பாடு. அண்ணா ஊட்டி விட்டோம். அண்ணா ஊட்டி விட்டோம். அப்படி கீழே தான். சரியா? அண்ணா சரி பாப்பா சிக்கன் சாப்பிட்றியா? நீ சாப்பிடு. அண்ணா ஊட்டி விட்டோம். நாங்கள் அங்கே போனோம்மா சைக்கிளில். நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டுங்க. இது ஜாவ போய் என்ன படிச்சேன் அவன்கிட்ட கேட்கலாம். ஐ மாதிரி இருக்குமா, அது ஐ போட்டிருக்காங்க. ஐஜை இது போட்டு இப்படி போட்டாதாம்மா ஜா. அப்புறம் சரி இப்படி வச்சு இப்படி போட்டிருந்தாதாம்மா ஜா. அவங்க இப்படி வச்சு இப்படி போட்டிருக்காங்கம்மா. பை தாம்மா ஐ போட்டுங்க, துணைக்கால் போட்டிருக்காங்க. அது பை. அவங்க அழுகி போட்டிருக்காங்க ஜா போல. அம்மா வர என்ன வய கொஞ்சமா வாயில கேரட் வேகலடா சாப்பிட்டு இப்படியா? சாப்பிட்டு வரேன். வேண்டாம் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு மியா ஒரு குட்டி டான்ஸ் போட்டுச்சு. அதையும் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதான் எங்கள் ஊர் விருதாச்சலத்தோட பாலக்கரை. ஸோ நீட்டுக்குமே வந்துட்டு குட்டி குட்டி கடைங்கள்லாம் இருக்கும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா சொப்பு ஜாமான் நிறையா இருக்கும். எல்லா கடையிலையுமே சொப்பு ஜாமான் இருக்கும். நான் போகிறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வருவேன்.
வாங்கிட்டு வருவேன். பட் அந்த திங்ஸ் மறுபடியும் எங்கே போகுதுன்னே தெரியாது. மியா கான் அடிச்சிரும். அப்படி நானும் அவியும் நடந்து போயிட்டு இருந்தோம். அங்கே பட்டாசு கடை இருக்குன்னு சொல்லிட்டு தீனா காமிச்சிட்டு அங்கே இருக்குமா அங்கே இருக்குன்னு சொல்லிக்கிட்டே வந்தான். எங்கள் ஊர் ஆறு பாருங்க, மணிமுத்தாறு. பட் ஆனால் தண்ணியெல்லாம் இல்லை, சும்மா தான் இருக்கும். இதாங்க எங்கள் ஊர் மணிமுத்தாறு, விருதாச்சலத்தோட ஆறு. தண்ணி போச்சுன்னா நிறையா போகும், இல்லைன்னா சுத்தமாக போகாது. நாங்கள் சின்ன பிள்ளையில தண்ணி போகக்குள்ளெல்லாம் வந்து வந்து பார்த்துட்டே இருப்போம். பட் ஆனால் அப்போலாம் சின்ன பிள்ளை போகலாம் கூடாது அப்படி சொல்லுவாங்க. நான் எங்கள் பெரியம்மா வீட்டில் தங்கி படிக்கக்குள்ளே வந்துட்டு நமக்கே வந்து முட்டிக்கு மேலே, நான் அப்போ வந்து ஒரு 3rd 4th அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தேன். முட்டிக்கு மேலே போகும். ஆனால் நாங்கள் அந்த இப்போ காமிச்சோம் இல்லைங்களா ஆறு, அதை கிராஸ் பண்ணி தான் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு நாங்கள் போவோம். பயந்துகிட்டே போவோம், தண்ணி அடிச்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு. ஆனாலும் வீட்டில் சொல்ல மாட்டோம். போய் பெரியம்மா வீட்டில் பார்த்துட்டு மறுபடியும் அந்த அந்த 1/2 hour கேப் தாங்க லஞ்சு அவர் விடுவாங்க இல்லையா, இங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஓடி ஓடி வருவோம். அது ஒரு த்ரில்லிங். அந்த தண்ணியில் போகிறது ரொம்ப பிடிக்கும். அதனாலவே போயிட்டு கிராஸ் பண்ணி பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவோம். இப்போ எங்கே போகிறோன்னா அங்கே பாருங்கள், இணையத் சைக்கிள் கடைன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் தீனாவை கூட்டிகிட்டு போகிறோம். தீனாவுக்கான ஒரே சர்ப்ரைஸ். நான் எதிர்பார்க்காத அளவுக்கு அங்கே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த ஷாப்பில் வந்துட்டு சொல்லியே ஆகணும். கிஃப்ட் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. அதே இது பாருங்களேன், அவங்க கஸ்டமர் வைஸ் பண்ணது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப கைண்ட்லியாக, ரொம்ப ஒரு நான் அந்த திங்ஸ்லாம் வாங்கவே இல்லை. பட் இதெல்லாம் ரேட்டு கேட்டேன் தான், இருந்தாலுமே வாங்காட்டியும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்ல கைண்ட்லியாக வந்து பேசினாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. நான் ஆல்ரெடி 1 இயருக்கு முன்னாடி அந்த ஷாப் போயிருக்கேன் பாப்பாவுக்கு சைக்கிள் வாங்க. பட் இதெல்லாமே நான் பார்த்ததில்ல. பட் இப்போ மட்டும்தான் நான் போகக்குள்ளேயே வந்துட்டு தம்பிக்கு சைக்கிள் வாங்க போகிறோம். பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. கிஃப்ட் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. டாய்ஸ் எல்லாமே இருக்காங்க, எல்லா திங்ஸே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. அந்த அண்ணா பேசின விதம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு விருதாச்சலம் வந்தீங்கன்னா அந்த கடையை 1 டைம் விசிட் பண்ணுங்கள். இது ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடையாது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஷாப்பில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து அந்த திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோன்னா ஓகே, அதை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் நான் எதுவுமே பண்ணலை. இருந்தாலுமே அவங்க பேசின விதங்கள் சூப்பராக இருந்துச்சு, நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் பிஸ்னஸுமே பண்ணுறாங்க. கிஃப்ட் ஐட்டமாக இருக்கட்டும், இந்த ஃப்ரேமராக இருக்கட்டும், எல்லாமே ஆன்லைன்லேயும் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கான்டாக்ட் நம்பர் தரேன். இந்த ஃப்ரேமர்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு, பார்க்கவே அப்படியே நேச்சுரலாக அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ஃப்ரேம், நான் கையில் வச்சுருக்க ஃப்ரேம் வந்துட்டு லவ்வர்ஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். எனக்கு இதை பார்த்ததுமே வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ நானாக தான் அவங்கக்கிட்ட கேட்டேன். பட் எடுத்துக்கோங்க மேம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீங்களும் பாருங்கள். நம்ம பாலக்கரையில் ஃபஸ்ட்டு கடையே அவங்களது தான், இணையத்துன்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரேமர்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து தனியாக பர்ச்சேஸ் பண்ண போனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃப்ரேமர் வாங்கிட்டு வந்திருப்பேன். ஸோ தம்பிக்கு சைக்கிள் வாங்க போனதுனால இதெல்லாமே வாங்கலை. ஒரு வழியாக சைக்கிள் வாங்க வந்துட்டோம். அவங்க கடையில் எப்படின்னா நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சைக்கிள் காமிச்சாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நானும் உட்காந்து ஓட்டி பார்த்தேங்க சைக்கிளு. என்னோடய வீட்டில் தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இந்த பட்ஜெட்டில் எடுக்கிறோமே, ஒரு வேளை லைஃப் வருமா அப்படின்லாம் கேட்டேன். எல்லாமே கரெக்டாகவே பண்ணி கொடுத்தாங்க. நமக்கு எந்த பட்ஜெட்டில் வேணுமோ அந்தளவுக்கு நமக்கு சைக்கிள் தராங்க.
ஸோ எவ்வளோ சைக்கிள் இது நான் பார்த்ததுமே ஷாக் ஆகிட்டேங்க. இது சைக்கிளா இல்லை சைக்கிள் கடையா அப்படின்லாம் ஷாக் ஆகிட்டேன். எவ்வளோ சைக்கிள் இருந்துச்சு. மியாவை அழைச்சிட்டு போகல, ஏன்னா தீனாவுக்கு சைக்கிள் வாங்கணுன்னா எனக்கும் சைக்கிள் வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொன்னான். ஸோ இப்போ வந்து வாங்க முடியாது பாப்பாவுக்கு. போன வருஷம் தாங்க வாங்கி கொடுத்தேன், ஆனால் அதெல்லாம் உடச்சி வச்சுட்டா பாப்பா. தீனா ஒவ்வொரு சைக்கிளாக ஓட்டி ஓட்டி பார்த்தான். பட் அவங்களுமே வந்துட்டு காமிச்சாங்க, உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ, உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தீனாவோட எப்படி சொல்கிறது, தீனாவோட ஆசையே சைக்கிள் தாங்க. அவனுக்கு சைக்கிள் வாங்க போகிறோன்னு சொன்னதுமே அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருப்பான். சும்மா நீ இங்கேனா எங்கன்னா போயிட்டு வான்னு சொன்னால் கூட எனக்கு சைக்கிள் வேணும் சைக்கிள் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். நானும் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். பட் அதுக்கான சூழ்நிலை அமையலை. இந்த டைமுமே வந்து ஒரு சர்ப்ரைஸாக தான் அவனுக்கு வந்து நான் சைக்கிள் வாங்க அழைச்சிட்டு போனேன். அவனுக்கு தெரியாது நான் சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. காலையிலே வந்து அம்மா கூட கடைக்கு போயிட்டான் தம்பி. ஸோ அதனால் தெரியாது. நானும் மியாவும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு சைக்கிள் வாங்க போனோம். அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சைக்கிள் செலக்ட் பண்ணிட்டான். ஓட்டியும் பார்த்தான். ஓட்டி பார்த்துட்டு அங்கேயே எல்லாமே சர்வீஸ்லாம் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஸோ நிறைய கடைக்கு தம்பியை அழைச்சிட்டு போனான். பட் அவனுக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. இந்த கடைக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எனக்கு ஓகே. ஏன்னா அவன் யோசித்தான், அவன் என் மைண்டில் என்ன சைக்கிள் இருக்கோ அதுதான் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். பட் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தினமுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அவனோட ஃபேஸை பார்த்தாவே தெரியும். ஸோ ஒரு வழியாக நாங்கள் சைக்கிள் வாங்கிட்டு ஆட்டோவில் வந்துட்டோம். சைக்கிள் வாங்கிட்டு வீட்டுக்கெலாம் வந்துட்டு மறுநாள் எங்கள் அம்மா பூஜைலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா என் பேரப்புள்ள சைக்கிள் வாங்கியிருக்கு, ஸோ என் பேரப்புள்ள நல்லா இருக்கணும், எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பூஜைலாம் பண்ணாங்கங்க தம்பிக்காக. பூஜைலாம் பண்ணிவிட்டு பாப்பாவை ஒரு ரவுண்ட்ஸ் வச்சு அப்படியே வீட்டுக்குள்ளேயே ஓட்டினா. ஏன்னா மழை பெஞ்சிட்டு வேறு அங்கே வந்து ரோடு போட்டிருக்காங்க, அதனால் தம்பி ரோடு கிராஸ் பண்ணி போக முடியாது. ஸோ இங்கேயே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பாப்பாவையும் வச்சு ரொம்பவே தீனா ஹாப்பியாக இருந்தான். ஸோ அதை பார்க்கக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.